ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் 6th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசனாக இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் அது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்ட் 3 வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு ஒரு 4 நாகரிகம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாகரிகம் பார்த்தோம் அப்படின்னா 3500 2000 வரையுமான மெசபடோமியா நாகரிகம். அதுக்கப்புறம் 3300 2000 வரையுமான, கரெக்டாக சொல்லப்போனால் 3300 1900 வரையிலான சிந்துவெளி நாகரிகம். 3300 1900. எகிப்து நாகரிகம் 3100 1100 வரையிலானது. சீன நாகரிகம் 1700 1122 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் புக்கில் வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸை மட்டும் இப்போ பார்த்துடலாம். முதல்ல சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஹரப்பா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதையுண்ட நகரம். ஹரப்பாவோட மீனிங் என்னது? புதையுண்ட நகரம். ஸோ ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் அவருடைய புக்கில் வந்து விவரிச்சிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளருமா இருக்கார். அவர் வந்து தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது செங்கல் திட்டுகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காரு. அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் ஹரப்பா இருப்பதற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும். கிபி 1856 பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்டு செங்கற்கல்கள் கண்டறியப்பட்டன. ஸோ கிபி 1856 வந்து பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நிலத்தை தோண்டும் போது செங்கல் கிடைக்கி அதை வந்து ரயில் பாதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1920 தான் அந்த தொல்பொருள் ஆய்வு துறையை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனராக சர் ஜான் மார்ஷல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹரப்பாக்கும் மொகஞ்சதாரோக்கும் நிறைய ஒற்றுமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற சொல்லேருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொல்லியல் ஆய்வாளர் எப்படிப்பா புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, செங்கல், கல், உடஞ்ச பானை ஓடு இதெல்லாம் ஆராய்வாங்க. அப்புறம் இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துவாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலமாக புதையுண்ட நகரங்கள் அந்த இடங்களோட மேற்பரப்பை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புற வருடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேடார் கருவி மூலமாக தொலை நுண்ணுணர்வு முறை மூலமாக எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ சர் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாங்க? 1924 நம்ம இந்திய தொல்பொருள் துறையோட ஆய்வுத்துறையோட இயக்குனராக ஜாயின் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்திய தொல்லியல் துறை அப்படின்னா என்னதுன்னா ASI அப்படின்னு சொல்கிறோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. எப்போ? 1861 நில அளவையாளர் உதவியோட ஒன்று அளந்து அதை 6 வரையும் 6 கூட அளக்கலாம். ஸோ அது 1861 தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோடு இது நிறுவப்படுது. இதனோட தலைமையகம் புது டெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கு. வெண்கல காலம் அப்படின்னா என்னதுன்னா, வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்துகிற காலம் தான் என்னது? வெண்கல காலம். ஹரப்பா நாகரிகம் வந்து மொகஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. புவியியலை பார்த்தோன்னா தெற்கு ஆசியா. காலம் வெண்கல காலம். கிமு 3300 1900 வரையும். கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக இது வந்து முடிவு செய்யப்படுது. பரப்பு பார்த்தோன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள் 6 பெரிய நகரங்கள். கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து காணப்படுது. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து இந்திய எல்லை. இல்லை, ப்ளூ கலர் லைன் இல்லை, இந்த ப்ரௌன் கலர் லைன் தான் வந்து இந்திய எல்லை. ப்ளூ கலர் லைன் வந்து 6, அதுக்கு பக்கத்தில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபுல்லாக என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ லோத்தல், தோலவிரா இது ரெண்டுமே என்னது? குஜராத்தை ஒட்டியது. லோத்தலில் தான் வந்து நமக்கு கப்பல் கட்டும் தளம் அமைக்கப்பட்டிருக்கு. கோட்ஜி, அம்ரி இதெல்லாம் வந்து மொகஞ்சதாரோ நியர்பை. ஸோ கோட்ஜி, அம்ரி இதெல்லாம் மொகஞ்சதாரோ நியர்பை. கான்வேரி, வாலா, காளிபங்கன் இதெல்லாம் எங்கே இருக்குது?
நமக்கு ராஜஸ்தான் நியர்பையில் இருக்குது. ராக்கி கர்கி ஹரியானா, ஹரப்பாவும் ஹரியானாலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. மிட்டத்தாய் மந்தா இந்த இடங்களுமே சிந்து சமவெளியோட ஒன்றுபட்டதாக இருக்குது. ஸோ நகர நாகரிகமாக இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை பார்த்தோன்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு அப்படிங்கிறது தான் ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மையாக இருக்குது. 2 பகுதி இருக்குது, மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புன்னு. மேல் நகரத்தில் தான் பெருங்குளம் தானிய களஞ்சியம் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து நகர நிர்வாகிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அங்கே கோட்டை அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அது கொஞ்சம் உயரமாக இருக்குது. இந்த கீழ்நகர அமைப்பு கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்குது. இது கிழக்கு பகுதியாக இருக்குது. தாழ்ந்த உயரமுடையதாக இருக்குது. அதிக பரப்பு கொண்டதாக இருக்குது. அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு இது வந்து முன்னோடியாக இருக்குது. மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இருக்குது. இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இருக்குது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் இது ஒன்றா இருக்குது. மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று வந்து இங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெகர்கர் அப்படின்னா என்னது? மெகர் கர்ரு கர்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகர் கர் கருப்பு. ஸோ அது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளது. சிந்துவெளி நாகரிகத்துக்கே முன்னோடி அந்த கர்ரு தான். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்குது. தொடக்க கால மனிதர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 7000 கிமு 7000 ஒட்டிய காலத்துலேயே இந்த மெகர்கரில் வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தொல்லியல் சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு. தெருக்கல் வீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சட்டக வடிவமைப்பு. தெருக்கல் மேற்கு கிழக்கு மேற்கா வடக்கு தெற்கா ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாக இருந்திருக்கு. சாலைகள் நல்லா அகலமானதாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? சட்டக வடிவம், செங்கோணத்தில் வெட்டி கொள்ளுது, அகலமான தெரு, சாலை வளைவாக திரும்பக்கூடிய சாலையாக இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களோட 2 ஓரங்களையும் சீராக அமைக்கப்பட்டிருந்திருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதாக இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டதாக இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்திருக்கு. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குளியலறை இருந்திருக்கு, கழிவறை இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு புதுமையான நகர அமைப்பில் தான் இருந்திருக்கு. அரண்மனையோ வழிபாட்டு தலமோ இருந்ததற்கான ப்ரூஃப் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ப்ளஸ் கழிவுநீர் அமைப்பு மூடப்பட்டதாக, செங்கற்களை கொண்டு கல்திட்டைகளை கொண்டு சிறப்பாக மூடப்பட்டதாக, கழிவுப் பொருட்கள் வந்து அகற்றப்படுறதுக்கு சின்ன சின்ன துளைகளோட அப்படி சாய்வான ஃப்ளோவோட, ப்ளஸ் அந்த திடக்கழிவுலாம் வந்து உள்ளேயே தேங்குற மாதிரி குழிகளோடு அமைக்கப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கழிவுநீர் மட்டும் வெளியே போகிற மாதிரி. பெருங்குளம்னாலே கண்ணை முடிட்டு நம்ம என்ன எழுதிடணும்? மொஹஞ்சதரோ அப்படின்னு எழுதிடணும். பெருங்குளம் சின்ன கொம்பு இருக்கு இல்லையா? ஸோ அதே மொஹஞ்சதரோலையும் சின்ன கொம்பு இருக்குது. பெருங்குளம் மொஹஞ்சதரோ. ஸோ இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு. நகருக்கு நடுவில் இருந்துச்சு. நீர் கசியாத பழமையான கட்டுமானம் வச்சுருக்காங்க. அதை தான் இயற்கை தார் கொண்டு பல கோட்டிங், நிறைய கோட்டிங் கொடுத்துருக்காங்க. வடப்புறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டு. குளத்துக்கு பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள். கிணத்துலேருந்து தண்ணி வரும், யூஸ் பண்ண தண்ணி வெளியே போகிறக்கான அமைப்பாக இருந்திருக்கு. தானிய களஞ்சியம் அது எங்கே இருக்குது? ஹரப்பால இருக்குது. தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? ஹரப்பால இருக்குது. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளம் விடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக இருந்திருக்கு. ஸோ இந்த தானியங்களை வந்து இங்கே சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கூட தானிய களஞ்சியம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ உழவர்கள்லாம் போராடிட்டுருக்காங்க. ஆனால் அந்த காலத்துலேயே தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. கோதுமை, பார்லி, திணை வகை, எள்ளு, பருப்பு அதெல்லாம் வந்து அங்கே வந்து சிதறி காணப்பட்டிருக்கு. ஹரியானாவில் ராக்கி கர்கி அப்படிங்கிற இடத்துல ஹரப்பா காலத்தை சார்ந்ததாக ஒரு தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதரோவில் மிகப்பெரிய ஒரு கட்டட அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து பொது கட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க, கூட்ட அரங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாக இருக்குது. இது எங்கே இருக்குது? மொஹஞ்சதரோவில் காணப்படுது. ஸோ மொஹஞ்சதரோவில் நமக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? 1 பெருங்குளம், 2வது மாபெரும் கட்டட அரங்கு. ஸோ ஹரப்பாவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? தானிய களஞ்சியம்,
இன்னும் ஹரப்பாவை சார்ந்ததாக தான் நம்ம வந்து என்ன பார்ப்போம், இல்லை மொகஞ்சதாரோவை சேர்ந்ததாக தான் இந்த மொகஞ்சதாரோ தலைவரை பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வணிகத்தில் ஹரப்பா மக்கள் வந்து பெரிய வணிகர்களாக இருந்தாங்க. நல்ல எடைகள் எல்லாம் தரப்படுத்தப்பட்டு அளவைகளாக இருந்திருக்கு. நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈரான், குவைத்து மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரம் மெசபடோமியாவில் நமக்கு ஈராக்கு, குவைத்து, சிரியா இங்கெல்லாம் வந்து சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளது. என்ன கிடைத்துள்ளது, முத்திரை வந்து கிடச்சிருக்கு. சிந்து வெளியோட முத்திரை கிடச்சிருக்கு. சுமேரியாவோட அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சின் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார். அவர் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அங்கேருந்து அணிகலன் வாங்கிட்டு போனதா நாரம்சன் பற்றிய காவியத்தில் வந்து அந்த குறிப்பு இருக்குது. ஸோ போக்குவரத்துக்கு இவங்க காளைகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, குதிரை தெரியாது. பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளியிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக கப்பல் கட்டும் தளம் லோத்தல். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது. லோத்தல் என்னுமிடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. மொகஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லோத்தல் துறைமுகம் சொல்லியிருக்காங்க. தற்கால குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கப்பல் கட்டக்கூடிய செப்பனிடக்கூடிய தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து கடல் வணிகத்தை வந்து நமக்கு உறுதிப்படுத்துது. அது வந்து சபர்மதி ஆற்றங்கரையில், சபர்மதினாலே நமக்கு காந்தி மண்டபம் ஞாபகம் வரும் இல்லையா, ஸோ அந்த ஆற்றங்கரையில் துணை ஆற்றில் பக்கத்தில் தான் இந்த லோத்தல் அப்படிங்கிற கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் ஒரு தலைவர் கிடச்சிருக்காங்க. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை, அது வந்து நெற்றியில் தலைப்பட்டை, வலது கையில் வந்து அணிகலனோட காணப்படுது. தலைமுடி தாடி நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டு காதுகளின் கீழ் காணப்படும் 2 ஓட்டைகளுமே தலையில் வைக்கக்கூடிய அந்த அணிகலனை காதோடு பொறுத்துறக்காண்டி ஓட்டை போட்டிருக்கலாம். இடது தோளில் வந்து பூக்கள் வளையங்கள் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நல்ல தரப்படுத்தப்பட்ட எடை அளவீடு. குஜராத் மாநிலத்தில் லோத்தல் அதே இடத்துல தான் இப்போ வந்து தந்தத்தினாலான அளவுகோல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த தந்தத்திலான அளவுகோல் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்றதான் கொஸ்டின். குஜராத்தில் லோத்தலில் கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ மில்லிமீட்டர், 1704 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னது, செம்பு தான் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணோம். இப்போது அடுத்ததாக நம்ம பார்ட் 3 வீடியோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 13 நிமிஷமே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2ஓட ரிவிஷன் பார்ட்டு தான் பார்த்துருக்கோம். இப்போது லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தினால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்தது. நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற இந்த சிலையை பார்த்த சர்ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றார். ஸோ மொகஞ்சதாரோவில் பார்த்தோன்னா வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து என்னென்ன சொல்கிறாங்க, நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா 2 சிலையுமே மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிச்சு. ஸோ சிலை அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம், மொகஞ்சதாரோ போட்டுடலாம். அது வந்து எதால் ஆனதுன்னா வெண்கலத்தால் ஆனது. அந்த சிறிய பெண் சிலையை நம்ம என்ன சொல்கிறோம், நடன மாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவங்க பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபோது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரிந்திருக்கவில்லை.
இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்ததாக இருந்திருக்கு. KVT அப்படின்னு சொல்கிறாங்க. K ஃபார் கொற்கை, V ஃபார் வஞ்சி, T ஃபார் தொண்டி. ஸோ KVT அப்படிங்கிறது என்னதுன்னா கொற்கை, வஞ்சி, தொண்டி, வளாகம். ஸோ கொற்கை அப்படிங்கிறது என்னது, நம்ம பாண்டியருடைய தலைநகரம். வஞ்சிங்கிறது கரூர், சேரருடைய தலைநகரம். தொண்டியும் கிட்டத்தட்ட சேரர் பகுதியில் தான் வரும். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உறை, கூடல்கர் போன்ற பல பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, KVT, K ஃபார் கொற்கை, V ஃபார் வஞ்சி, T ஃபார் தொண்டி, வளாகம். பாகிஸ்தானில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நேம்ஸில் வந்து என்ன இருக்குது, இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உறை, கூடல்கர் இந்த மாதிரி நேமில் வந்து நமக்கு இன்னுமே எங்கே இருக்குது, பாகிஸ்தானில் வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள், துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் உள்ளன. ஸோ கொற்கை, பூம்புகார் இந்த 2 நகரமும் எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இருக்குதான். ஸோ அது வந்து துறைமுகங்களோட பேர் இல்லையா, ஸோ அது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. ஸோ அது வந்து தமிழ் சொல்ல வந்து முழுமையாக பிரதிபலிக்கின்றன அப்படின்னு சொல்லியாச்சு. கொற்கை, பூம்புகார் இந்த 2ம் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுக்கு காவிரி, பொருன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ள ஆறுக்கு காவிரி, வாலா, பொருணை அப்படின்னே பேர் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ் சொற்கள் வந்து இதெல்லாம் பிரதிபலிக்கக்கூடியதாக இன்னும் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காஞ்சி, வேன், கரூரோ, தோன்றி, நல்லி, கொற்கை, கூடம், மதிரை, கொற்கை, கிள்ளி, ராகிகாரி, கண்வேரி, வாழா, ஹரப்பா, மொகஞ்சதரோ இந்தியா, அரபிக்கடல், ஈரான், ஆப்கானிஸ்தான், சீனா. ஸோ பாகிஸ்தானோட இதையும் இந்தியாவோட பகுதியிலையும் தான் அது வந்து பரவி இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி உனக்கு தெரியுமா? பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் உற்று நோக்க வேண்டி உள்ளது. ஸோ வந்து ஒரு காலகட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த எழுத்து முறையை வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த எழுத்து முறையை வச்சு அந்த காலகட்டத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் சிந்துவெளி மக்களோட வாழ்க்கை முறை அறிகிறதுக்கு வேறு ஏதாவது வழியை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்களோட எழுத்துக்கள் வந்து இன்றைக்கு வரையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ அந்த ஒரு லைன் மட்டும் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க, சிந்துவெளி மக்களோட எழுத்துக்களை வந்து இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஃபேக்ட். உடை பொதுவாக பருத்தி ஆடைகளையே பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றனர் என்று தெரிகிறது. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்பட்டன. ஸோ உடை என்ன சொல்லியிருக்காங்க, பொதுவாக பருத்தி ஆடைகள் தான் வந்து பயன்பாட்டில் இருந்தன. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை வந்து சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக மேக்சிமம் வந்து அவங்க என்னதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா பருத்தி ஆடைகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை வந்து சுற்றி வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சுழல் அச்சுக்கள் மூலமாக அவர்கள் வந்து நூற்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. கம்பளி ஆடைகளும் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ கம்பளி ஆடைகளும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, பருத்தி ஆடை ப்ளஸ் நூலை சுற்றி வைக்கிறதுக்கு சுழலச்சு இருந்திருக்கு. ஸோ அது மூலமாக அவங்க நூற்றல் தொழில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. கம்பளி ஆடைகளும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உபயோகப்படுத்தியிருக்கோன்றது நமக்கு தெரியுது. அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரை மட்டத்தில் இருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால்
அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். இப்போ சிட்டி சைட்லலாம் பார்த்தோன்னா மேக்ஸிமம் அவங்க அமைதியாக அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் தான் கட்டப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறதா நமக்கு தெரியுது. ஏன்னா அவர்களிடம் படை இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. அவங்களோட ஆயுதங்களும் சில ஆயுதங்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. படை இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. மக்கள் அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ குடியிருப்புகள் தரைமட்டத்திலேருந்து நன்கு உயர்த்தி கட்டப்பட்டிருந்துச்சு. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அணிகலன் பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலருமே ஆபரணங்கள் விரும்பி அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காலணிகள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றையும் அணிந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே போட்டிருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே ஆபரணம் போட்டிருக்காங்க. கழுத்தணி செயின், கையணி வளையல், கையணினா பிரேஸ்லெட்னு வச்சுக்கோங்க, வளையல், மோதிரம், காதணி, காலணி எல்லாத்தையுமே அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. ஸோ என்ன சொல்கிறாங்க, தங்கம், வெள்ளி நம்ம யூஸ் பண்ணுறது, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியாது அப்படின்னு பார்த்தோன்னா இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிகப்பு நிற மணிக்கற்களை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. கர்னீலியன் மணின்னு சொல்லுவோம். அந்த கர்னீலியன் மணியை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ அவர்களை நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்றாசிரியர்கள் நம்புகின்றனர். ஸோ அவங்க நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கணும் இல்லையா, வணிகத்தை மேம்படுத்தணும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டணும், வடிகால் அமைப்பை பராமரிக்கணும், இதுக்குன்னு சொல்லி ஒரு அதிகார வரம்பு இருந்திருக்கணும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் எந்த ப்ரூஃபும் இல்லை. தொழில். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என்று தெரிகிறது. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்துள்ளனர். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, சிந்துவெளி மக்களோட முதன்மையான தொழில் பற்றி நமக்கு எதுவுமே தெரியல. அப்படி இருந்தால் கூட வேளாண்மை, கைவினை பொருள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் இது எல்லாமே அவங்களுக்கு ஃபெமிலியராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த தொழிலாக இருந்திருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறாங்க அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள், கைவினைஞர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பு அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. அவங்க சக்கரத்தோட பயனை அறிஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சக்கரத்தோட பயனை அவங்க அறிஞ்சிருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயில் இட்டு சுடப்பட்டன. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, அந்த இதை தீயில இட்டு சுட்டு நல்ல ஒரு மண்பாண்டமாக செஞ்சுருக்காங்க. மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. சிவப்பு வண்ணத்தில் தான் அவங்களோட மண்பாண்டம் இருந்திருக்கு. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் ஸோ சிவப்பு வண்ணத்தில் இருந்த பானை செஞ்சு அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே நமக்கு கிடச்சிருக்க பானை துண்டுகள் விலங்குகளோட உருவம் ப்ளஸ் வடிவியல் வடிவமைப்புகளோடு காணப்படுது. சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஸோ சிந்துவெளி மக்களோட வழிபாடு எப்படி இருந்துச்சு, அவங்களோட மத நடைமுறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம அறியணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரியுது. ஸோ அங்கே நமக்கு பெண் சிலைகள் நிறைய கிடச்சிருக்கு.
கிடைச்சிருக்கு. அது மூலமாக தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைத்திறன்கள்: பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மைகள் போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன. ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன? ஸோ நிறையா விளாட்டு சாமானம் செஞ்சு விளாண்டுருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஹரப்பா நாகரிகத்துக்கு ஃபைனலாக என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்காங்க. ஸோ கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம், சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், படையெடுப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல்கள் மூலமாக மக்கள் எல்லாரும் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ முதல்ல எழுத்து வடிவம் யார் உருவாக்குனா? சுமேரியர்கள் தான் உருவாக்குனாங்க. ஒரு உலகம் அழியணும் அப்படின்னாலே ஒன்று வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், இல்லை சுற்றுச்சூழல் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு டைனோசர்லாம் அழிஞ்சில அந்த மாதிரி, படையெடுப்பு ஏற்படலாம், இப்போ நடக்கிற மாதிரி போர், இயற்கை சீற்றம், சுனாமி, கால மாற்றம், ஏதாவது திடீர்னு பருவகால மாற்றம் ஏற்படலாம், காடுகள் அழியலாம், தொற்று நோய் தாக்குதல் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து முறை வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 C14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா என்னதுன்னா, தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறைன்னு சொல்கிறோம். கார்பனோட கதிரியக்க ஐசோடோப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த கார்பன் 14 இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்பன் 14 மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொருளோட வயதை வந்து நம்ம வந்து அறியலாம். ஸோ அதுதான் வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் C14 முறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து யுனெஸ்கோ அமைப்பு வந்து உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி எங்கெல்லாம் நடக்கும் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடமே உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ அமைப்பு வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருச்சு. அப்புறம் சிந்துவெளி நாகரிகம். பொதுவான உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்கள் பெரிய பரப்பளவு கொண்டது. ஸோ உலகத்தில் இருக்க பழமையான நாகரிகம் 4 தான், அதில் ஒன்று தான் இது. அந்த பழமையான அந்த 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது இது தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இங்கே தான் இருந்திருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீள்பார்வை, இதோட லெசன் வந்து முடிஞ்சிடுச்சு. மீள்பார்வையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இப்போது நம்ம வந்து லைன் பை லைனாக படித்ததை மட்டும் ஒரு வாட்டி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ மொஹஞ்சதாரோவில் தான் இந்த வெண்கலத்தாலான சிறிய பெண் மாது வந்து கிடச்சிருக்கு. அதை நடன மாதுன்னு சொல்கிறோம். சர்ஜால் மார்ஷன் வந்து இந்த சிலையை வந்து பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காது. ஸோ கிரேக்க காலம் வரையுமே இந்த மக்களுக்கு இந்த கலையை பற்றி தெரில. ஸோ இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்னு கெஸ் பண்ணியிருக்காரு. கேவிடி அப்படின்னா கொற்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்கிறோம். பாகிஸ்தானில் இன்றும் கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் அப்படிங்கிற பேர் இருக்குது. கொற்கை பூம்புகார் அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. காவிரி பொருன்ஸ் அப்படின்னு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுக்கு பேர் வச்சுருக்கோம். காவிரிவாலா பொருணைன்னு பாகிஸ்தானில் உள்ள ஆறுக்கு வந்து பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட மறைந்த பொக்கிஷம் அப்படின்னா அங்கே இருக்கிற எழுத்து முறை தான். ஏன்னா அதை நம்மளால் இன்றைக்கி வரை ரீட் பண்ண முடியல. ஸோ பருத்தி, அப்புறம் கம்பளி ஆடை,
அப்புறம் நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சு இருந்தது மூலமாக அவங்க நூட்குறாங்கன்னு தெரியுது. அமைதியான வாழ்க்கை, படை இருந்ததுக்கான இதுவும் ஆயுதம் இருந்ததுக்கான இதுவும் நமக்கு கிடைக்கல. அப்புறம் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே அணிஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை வந்து அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்கிறதுக்கு சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதான் கர்னீலியன் மணின்னு சொல்கிறோம். அவங்கள நிர்வகிக்க கண்டிப்பாக யாராவது இருந்திருக்கணும். அவங்களுடைய தொழில் வந்து ஃபேமஸாக இருந்த வேளாண்மை, கைவினைப் பொருள் செய்தல், பானை வைத்தல், அணிகலன் செய்தலாக இருந்திருக்கணும். அப்புறம் மண்பாண்டங்களை வந்து சிவப்பு வண்ணத்தில் செஞ்சு கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க. சமய நம்பிக்கை வந்து தாய் தெய்வ வழிபாடு அங்கே இருந்திருக்கலாம். கலைத்திறன், நிறைய பொம்மை செஞ்சு அதில் விளாண்டுருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்துக்கு 1900க்கு அப்புறம் வந்து இதில் ஏதாவது ஒன்று நடந்து அவங்க அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் முறை மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, வயதை கண்டுபிடிக்காங்க. ஸோ கார்பன் 14 C14 அப்படின்னு சொல்கிறோம். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் தான் என்னது, உலக பாரம்பரிய தலம். யுனெஸ்கோ அமைப்பால் இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகம் பொதுவாக உண்மைகள். உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. மிக பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டதாக இருக்குது. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக்கை நம்ம தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.